மனதை கொண்டு நாம் வாழும் வாழ்க்கையை பற்றி இறைவன் அறிவிக்கின்றான். மூளையை கொண்டு அல்ல. மூளை உங்களுக்கு ஒரு சோதனை. மனம் வழிகாட்டும் போது மூளையின் செயல்பாடு வேறு, மனம் வழிகாட்டாமல் மூளையின் செயல்பாடு வேறு. மனம் வழிகாட்டினால் மூளை நல்ல காரியங்களை செய்யும். மனம் வழிகாட்டவில்லை என்றால் மூளை செய்வதெல்லாம் அழிவு காரியம் தான். ஏன்னா அதனுடைய இயற்கை அழிந்து போவதுதான். மூளை அழிஞ்சு போயிடும், உடலும் அழிந்து போகும். அதை நீங்கள் முதன்மையாக ஆக்கி கொண்டால் அழியக்கூடிய காரியங்களை தான் செய்யும். மனிதனாக வாழ்வதற்கு மனதை நாம் பின்பற்ற வேண்டும். அது என்றென்றும் வாழ்வதற்கான வாழ்க்கையை பற்றி அறிவிக்கும். நீங்கள் உங்கள் மூளையை பின்பற்றினால் அழியக்கூடிய மூளை அழியக்கூடிய காரியங்களை தான் செய்யும். மனசுல எண்ணம், மூளையில் எண்ணங்கள் பலவிதமானது. ஆடி ஸ்டோர் ஆனதுலேருந்து 1 by 1 எடுத்து விட்டுட்டே இருக்கும். மனசுக்கு வரக்கூடிய செய்தி நீங்கள் முன்பின் அறியாதது ஒரு செய்தி வருது, இப்போ உங்களுக்குன்னு வருது. அதற்குரிய வழி இனிதான் அறிவிக்கப்பட இருக்கிறது. முதலில் ஏற்றுக்கொள்கிறீர்களா? முதல் படி ஏறு, அல்லது 2ஆவது படிக்கு அப்புறம் போகலாம். நீ ஆல்ரெடி நான் ஏறின படிதான் சொல்றீங்க. வந்த உடனே தெரிஞ்சது மாதிரி ஒவ்வொரு எண்ணம் இறைவன் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு எண்ணமும் உங்களுடைய தேவையில்லாத அறிவிக்கின்றான். ஏற்றுக்கொள்கிறீர்களா? அவ்வளவுதான். எண்ணங்கள்ல பல மனசுக்கு வர்றது ஒன்றே ஒன்றுதான். அதுக்கப்புறம் அடிஷனலா வர்றது போல உங்க மூளையில இருந்து இங்கதான் நீங்க குழப்பம் அடைகிறீங்க. மனதின் செய்தி வரும்போது நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதான் உணர்வு, அப்புறம் வர்றது போற உணர்ச்சி, இன்னும் ஒண்ணுக்கு மேல ஒண்ணு வருது. இதுவா அதுவா நீங்க சூஸ் பண்ண யோசிக்கிறீங்க இல்லையா? அப்பயே அது மூளையில இருந்து வந்துருச்சுன்னு அர்த்தம். முன்னரே எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது என்று கூறுவார்கள், ஆனால் அது அல்லன்ற. உங்களுக்கு நான் கொடுத்த அந்த உணர்வு புதியது. நீங்கள் இதுக்கு முன்னாடி எங்களுக்கு இதே மாதிரி எல்லாம் நான் நினைச்சிருக்கேன்னு சொல்றீங்க. இல்லை, உங்க அறிவு வந்து தடையாக இருக்குது. உணர்வு உங்களை சரியாக வழிகாட்டுகிறது. இன்னொன்று வந்துவிட்டால் அது உணர்ச்சி. இப்பொழுது இதுவா அதுவா என்ற எண்ணம் உங்களுக்கு வரும்போதே உணர்ச்சியில் ஆகிவிட்டீர்கள். இறைவன் பொறுமையாளனாக இருக்கின்றான். நான் சொல்லும் போது நீங்க அதை ஏற்றுக்கிறீரான்னு பாக்குறேன். அப்புறம் நான் அதை பாதுகாக்கிறேன்றான். நீங்க ஏத்துக்கிட்டா நான் பாதுகாக்கிறேன். அவன் அனுமதி கொடுத்த பின்னரும் நீங்கள் தயங்குகிறீர்கள். நீங்க எது சொந்தம் நினைச்சிட்டு இருக்கீங்களோ அதை அல்லன்னு அறிவிச்சான். அவங்க அல்ல, என்னிடம் திரும்புங்கள், நான் உங்களை சேர்த்து வைக்கின்றேன், அதுதான் உறவுன்னு. ஒவ்வொருவரும் கூறுகின்றீர்கள், நான் இறைவனை வழிபடுகின்றேன் என்று கூறுகின்றீர்கள். தொழுகின்றேன், ஜெபிக்கின்றேன், வணங்குகின்றேன் என்று கூறுகின்றீர்கள். நீங்கள் ஜெபிக்கவில்லை, தொழவில்லை, வணங்கவில்லை. உங்கள் இறைவன் அறிவிக்கின்றார். அவருடைய இதயத்தில் நம்பிக்கை நுழையவே இல்லை என்று கூறுகின்றார். நாங்கள் சடங்கு செய்கிறோம் என்று கூறிக்கொள்ளுங்கள், நம்பிக்கை கொண்டவள் என்று கூறாதீர்கள். அணுவளவும் அநியாயம் செய்யாதவன் உங்களுடைய இறைவன். அவர்கள் செய்தவற்றிற்கு அன்றி கூலி கொடுக்கப்பட மாட்டார்கள் சொல்றான். நீங்களோ இறைவன் அநியாயக்காரன், அக்கிரமக்காரன், கண் இல்லாதவன், காது இல்லாதவன் என்று கூறுகின்றீர்கள். அவனை நீங்கள் ஒரு காலம் ஏமாற்றுபவர்கள் இல்லை. நீங்கள் மறைத்து வைப்பதையும் அவன் அறிபவன். அவனுக்கு தூங்குற நேரம்னு ஒண்ணு கிடையாது, அவனுக்கு சோர்வுன்னு கிடையாது. அசந்த நேரம் உள்ள போயிடலாம் நினைக்காதீங்க. இல்லை, மனிதன் பலவீனமாக இருக்கின்றான் என்று படைத்தவன் கூறுகின்றான். நம்ம சொல்ல நான் பலசாலி, எனக்கு ஆள் இருக்கு, அம்பு இருக்கு, படை இருக்கு, அதிகாரம் இருக்கு, எல்லாம் சொல்றீங்க.